நித்யானந்தேஸ்வர சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். மலேசிய திருநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து சைவ உணவு முறை, புலால் மறுத்த சைவீக சாத்வீக உணவு முறைக்கான கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக உலகம் முழுவதிலிருந்தும் மலேசிய நாட்டில் புத்ரா வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் கோலாலம்பூரில் இணைந்திருக்கும் அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியை நடத்துகின்ற இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன், ஏஷியன் வெஜிடேரியன் யூனியன், மலேசியன் வெஜிடேரியன் சொசைட்டி எல்லோருக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் சொல்ல விரும்பும், உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் சில கருத்துக்களை தமிழில் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். நம்முடைய உடல் வெறும் ஒரு இரத்தம், சதை, எலும்பால் ஆனது கிடையாது. அதை தாண்டி அதை இயக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் உள்ள இருக்கு. ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய உடம்பு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உடம்பு ஒரு டெட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு ஃபங்க்ஷன் பண்றதில்ல. இதை செய்தால் இது நடக்கும், இதை செய்தால் இது நடக்கும்ன்ற டெட் ரூல்ஸை வச்சு நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் பண்றதில்ல. நம்முடைய உடம்பு ஒரு லிவிங் மெக்கானிசம், ஒரு லிவிங் இன்டெலிஜென்ஸ். அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். நம்முடைய உடல் ஒரு தனித்து இயங்குகின்ற அறிவு இயந்திரம். ஆழ்ந்து உள்வாங்குங்கள். தனித்து இயங்குகின்ற சுய அறிவு பெற்ற இயந்திரம். ஒரு இன்அனிமேட்டான டெட்டான ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குற மாதிரி நம்ம உடம்பை பார்க்கறது தான் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு. நம்ம உடம்பு வெறும் தசையால் ஆனது அல்ல, தசைகளை இயக்கும் தசை நினைவுகளும் சேர்ந்தது. உணர்வால் ஆனது அல்ல, உணர்வை இயக்கும் உணர்வு நினைவுகள் சார்ந்தது. நம்முடைய தசை நினைவுகளைத்தான் மசில் மெமரின்னு சொல்றோம். உணர்வு நினைவுகளைத்தான் உயிர் நினைவு, பயோ மெமரின்னு சொல்றோம். தசை நினைவு, உயிர் நினைவு, இது ரெண்டையும் இயக்கிற உயிர் சக்தியைத்தான் ஆன்மான்னு சொல்றோம். நம்ம எப்போ நம்முடைய உடம்ப வெறும் சதைப்பிண்டமாக பார்க்கின்றோமோ, அப்பவே இன்னொரு மிருகத்தையும் சதைப்பிண்டமாக பார்க்க துவங்குகிறோம். இன்னொரு மிருகத்தையும் சதைப்பிண்டமாக பார்க்க துவங்கும் பொழுது அதை உண்ணத் தகுந்தது என்று கருதுகிறோம். இது பல்வேறு நிலைகளில் நாம் செய்கின்ற தவறான புரிதலால்
பல்வேறு நிலைகளில் நமக்குள் நடக்கின்ற தவறான புரிதல். அழகா வள்ளுவர் சொல்றாரு, உண்ணாமை வேண்டும் புலா அல் பெரிதொன்றன் புன்னது உணர்வார் பெரின். இன்னொரு உயிரினுடைய உடம்பு அது என்று நாம் உணர்ந்தோமானால் அந்த உடலை உண்ணமாட்டோம். ஆனா நாமளே வெறும் ஜடமான உடம்புன்னு நினைச்சோம்னா இன்னொரு உடம்புக்கும் ஒரு உயிர் இருக்குன்னு நினைக்க மாட்டோம். நம்முடைய உடலை பற்றி நமக்கு என்ன கருத்து இருக்கிறதோ அதே கருத்தைத்தான் ஒரு மிருகத்தின் உடலை பற்றியும் நாம் செய்ய துவங்குவோம். நமக்கு பயோ இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு நினைச்சோன்னா இந்த உடல் தாண்டிய ஒரு சக்தி இருக்குன்னு நினைச்சோன்னா ஒரு மிருகத்துக்கும் ஒரு மற்ற உயிர்களுக்கும் அதே போலத்தான் இருக்குன்ற தெளிவோடு உயிர் வதை என்கின்ற செயலை செய்ய மாட்டோம். இப்போ சைவ உணவினால், சைவ உணவுன்னு நான் சொல்லும் பொழுது வெஜிடேரியன் உணவை பற்றி குறிப்பிடுறேன். தமிழ்ல சிறந்த வார்த்தை சைவ உணவு தான். சைவம் என்பது அன்பு சார்ந்த எண்ண தொகுப்பு, அன்பு சார்ந்த தத்துவ எண்ண தொகுப்பு சைவம். அன்பு சார்ந்த எண்ண தொகுப்பு தத்துவ தொகுப்பை வாழுகின்ற மக்களுடைய உணவு முறை சைவம். அடிப்படையான இந்த சில உண்மைகளை நாம் உள்வாங்க வேண்டும். சைவம் அப்படிங்கிற இந்த உணவு முறை எப்படியெல்லாம் நமக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கும் என்பதைத்தான் பார்க்க போறோம். வெறுமனே இந்த சைவ உணவினால ஏற்படுற உடல் நலம் அது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது அல்லது மனித குலத்துக்கு நல்லது, இந்த கருத்துக்களை நான் தொடப்போவதில்லை. அது நீங்க இன்டர்நெட்டுக்கு போய் படிச்சீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள், பெரிய பெரிய உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரபலமான பல்கலைக்கழகங்களுடைய ஆராய்ச்சிகள், அவர்களுடைய சர்வே புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. சைவம், இந்த சைவ உணவு அது நமக்கு அளிக்கும் உடல் நலம், மனநலம் போன்றவைகளை பற்றிய அசைக்க முடியாத ஆதாரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இப்ப நான் அதை தொட விரும்பல. நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போறது, உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ண போறது எவ்வாறு உங்களுடைய குண்டலினி சக்தியை சைவ உணவு விழிப்படைய செய்கிறது. இதை மட்டும்தான் உங்களோட பிரசன்ட் பண்ண போறேன். அதுக்காக சில வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். முதல் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது தசை நினைவு, மசில் மெமரி. தினந்தோறும் உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் இந்த மசில் மெமரி பேட்டர்ன்ல இருந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அது எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச பிறகு டயர்டா ஃபீல் பண்றீங்களா, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களா? ஒரு கொடுமை, எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் எந்திரிச்ச பிறகு டயர்டா ஃபீல் பண்ற ஒரே மிருகம் மனுஷன்தான். சக்தி வேணுங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே திரும்ப டயர்டா ஃபீல் பண்ற ஒரே மிருகமும் மனுஷன்தான். சக்தி வேணுங்கிறதுக்காக சாப்பிட்றோம், ஆனா சாப்பிட்ட அப்புறம் எப்படி ஃபீல் பண்றோம்? டயர்டா ஃபீல் பண்றோம். நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்க,
எப்படி சாப்பிடுறீங்க, உங்களுடைய தினசரி நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே மசில் மெமரியோட பேட்டர்ன் சார்ந்தது, தசை நினைவு பதிவுகள் சார்ந்தது. அடுத்தது பயோமெமரி பேட்டர்ன்ஸ், உயிர் நினைவு பதிவுகள். நீங்க எப்படி மூட் ஸ்விங்குக்கு ஆளாகிறீங்க, அதாவது மன மாற்றத்துக்கு ஆளாகிறீங்க, ஒரு பிரச்சனை வந்தா எப்படி அதை எதிர்கொள்றீங்க, ஒரு நெருக்கடியான சூழல்ல எப்படி சிந்திக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் உயிர் நினைவு பதிவுகள் சார்ந்தது, பயோமெமரி பேட்டர்ன் சார்ந்தது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறது மூலமாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுடைய ஒரே ரெஸ்பான்ஸ் தப்பிச்சு ஓடி போயிரு. சில பேர் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே ரெஸ்பான்ஸ் உட்காந்து அழ ஆரம்பிச்சிரு. சில பேர் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே ரெஸ்பான்ஸ் டிப்ரெஷனுக்கு போயிடு. நம்முடைய உயிர் நினைவு பதிவுகள் நாம் சிந்திக்கின்ற முறையை, செயல்படுகின்ற விதத்தை கண்காணிக்கின்ற பதிவுகள். தசை நினைவு பகுதி மசில் மெமரி, உயிர் நினைவு பகுதி பயோமெமரி. இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. மூன்றாவது வார்த்தை உயிர் நினைவு பகுதியை, பயோ மெமரிய ஆக்டிவேட் பண்ற பயோ இன்டெலிஜென்ஸ். அந்த பயோ இன்டெலிஜென்ஸ் தான் குண்டலினின்னு சொல்றோம். நம்முடைய சித்தர்கள் இந்த குண்டலினியை பற்றி ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கின்றார்கள். தமிழ் மொழியில்தான் இந்த குண்டலினி சார்ந்த மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ் சாதாரணமான ஒரு மொழி அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறைக்காக உருவாக்கப்பட்ட சப்த தொகுப்பு. தமிழ் ஒரு வாழ்க்கை முறையை வாழவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் உருவாக்கப்பட்ட ஒரு சப்த தொகுப்பு. மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை, நாலு நாடி உம்முளே நாடி நாடி நாடியே, இருந்தபின் பாலனாகி வாழலாம் பரப்பிரம்மமாகலாம், ஆலமுண்ட கண்டராயனை அம்மையானையை உண்மையே. சிவவாக்கியர் பாடுகின்றார். மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை. குண்டலினியை பற்றி அறிமுகம் கொடுக்கும் பொழுது சிவவாக்கியர் உபயோகிக்கும் வார்த்தைகள் நம்முடைய தசை நினைவு பகுதி மசில் மெமரி, உயிர் நினைவு பகுதி பயோமெமரி, இரண்டையும் உயிர்ப்பிக்கின்ற சக்தி இந்த மூல நாடிக்கு உண்டு. அவை பிராட்டி விநாயகர் அகவலிலே மிக அருமையாக சொல்லுகின்றார். அவை பெரிய யோகி, ஒரு பெண் யோகி. அவையை போன்ற ஒரு பெண் யோகியை எந்த சமூகத்தாலும் உருவாக்கி தர இயலவில்லை. மூலாதாரத்து மூண்டெழு கணலை காலால் எழுப்புங் கருத்தறிவித்து, இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து, கடையிற்சுழுமுனை கபாலமுங்காட்டி, மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி. விநாயகர் அகவல்ல ஔவையார் குண்டலினி சக்தியை அறிமுகப்படுத்துகின்றார். அடிப்படை அந்த குண்டலினி சக்திக்கான விளக்கத்தை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற
சிந்தனையையும் உணர்ச்சிகளையும் உணர்வையும் உயிரோடு வைக்கின்ற சக்தி. இவைகளை சிந்தனை, உணர்ச்சி, உணர்வுகளை உயிர்ப்பிக்க இயலும் சக்தி, மூல சக்தி குண்டலினி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உணர்ச்சி வேகம் இல்லாமல் ஒரு வார்த்தையோ சிந்தனையோ உங்களுக்குள் நடந்தால் அது நிஜமாவதில்லை. ஆனா ஒரு வார்த்தையோ ஒரு சிந்தனையோ உணர்ச்சி வேகம் கலந்து வெளிப்படுமானால் அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் வார்த்தைகளுக்கும் சிந்தனைக்கும் உயிர் கொடுக்கும் சக்தி உணர்ச்சிக்கு உண்டு. உணர்ச்சிக்கே உயிர் கொடுக்கும் சக்தி குண்டலினிக்கு உண்டு. அந்த உணர்ச்சிக்கே உயிர் கொடுக்கும் சக்தி தான் குண்டலினி. அந்த சக்தி அசைவ உணவினால் எப்படி பாதிக்கப்படுகிறது, சைவ உணவினால் எப்படி உயிர் பெறுகிறது, இதைத்தான் உங்கள் முன்னாடி இன்னைக்கு பகிர விரும்புறேன். அசைவ உணவு ஆழ்ந்து பாருங்கள். ஒரு மிருகம் கொல்லப்படும் பொழுது அதனை நம்ம எல்லாரையும் ரொம்ப ஆனந்தமா இருங்கன்னு வாழ்த்திட்டு, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னு வாழ்த்திட்டு சாக போதா? இல்ல ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்த அணிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்கன்னு இறைவனை நினைச்சிட்டே சாக போதா? கட்டாயமா இல்ல. இறைவனை நினைந்து வாழ்த்தியும் அது இறக்கப் போவதில்லை. உலகத்தை எல்லாம் நினைந்து வாழ்த்தியும் அது இறக்கப் போவதில்லை. ஒரு மிருகம் கொல்லப்படும் பொழுது நிச்சயமாக வேதனையும் அளப்பரிய துக்கத்தையும் மாளாத பயம் கலந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்காத குறைத்தன்மையையும் தான் வெளியிட்டு சாக போகுது. எந்த உணர்ச்சி நம் உடலுக்குள் பொங்கினாலும் அது சார்ந்த டாக்சின்ஸ், விஷ அமிலங்கள் நம்முடைய உடம்புக்குள்ள ரிலீஸ் ஆகும். நீங்க அனுபவ ரீதியா பார்க்கலாம். கோபப்பட்டாலோ எஜிடேட் ஆனாலோ, கோபப்பட்டாலோ எஜிடேட் ஆனாலோ, நிம்மதியில்லா தன்மை இருக்கும் பொழுதோ உங்க உடம்புல நடக்கிற மாற்றங்களை பாருங்கள். எவ்வளவு அட்ரினலின் சுரக்குது, எவ்வளவு துக்கம் உடம்புக்குள்ள இருக்கு, நீங்களே பார்க்கலாம். நீங்க எப்படி கோபம், துக்கம், பயம், கவலை போன்ற உணர்ச்சிகளின் பொழுது நினைத்து பார்க்கவே முடியாத, கணக்கிடவே முடியாத அளவிற்கு நச்சு அமிலங்களை உங்கள் உடலுக்குள் சுரந்து தள்ளுகிறீர்களோ, அதே போல்தான் ஒரு மிருகம் இறக்கும் முன்பாக, கொல்லப்படும் முன்பாக அளவுக்கு மீறிய தன்னுடைய பயம், வேதனை, வாழ்ந்து முடிக்க இயலாத குறைத்தன்மை, இவை சார்ந்த மிகப்பெரிய துக்கத்தை நச்சு அமிலமாக தன்னுடைய மசில் மெமரி, பயோ மெமரி இரண்டிலுமே வெளியிடுகிறது. கட்டாயமா எந்த மிருகமும் நிம்மதியாகவோ அமைதியாகவோ சாக போறதில்லை. அது சாகும் பொழுது
அதனுடைய குறைத்தன்மை, இன்கம்ப்ளீஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர், இதையெல்லாம் நச்சு திரவமாக, நச்சு அமிலமாக வெளியிட்டு தான் சாகப்போகுது. அப்போ அந்த இறந்த விலங்கினுடைய உடல் துக்கமும் வேதனையும் துயரமும், வாழ்க்கையை வாழ முடியாத இன்கம்ப்ளீஷன், இந்த எல்லா நினைவுகளும் பதிந்த தசை சதைப்பகுதி, அந்த மாதிரி அந்த நினைவுகள் பயோ மெமரியாவும் மசில் மெமரியாவும் மாறி இருக்கிற அந்த விடம்ப நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னு நீங்களே யோசிங்க. இன்னொரு முக்கியமான சத்தியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எதை உண்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம், எதை நாம் தின்கிறோமோ அது நாமாக மாறுகிறது. நாம சாப்பிட்றது தான் நாம மாறும். நாம சாப்பிட்றது நம்மளை சாப்பிடும். நாம எதை சாப்பிட்றோமோ அதுக்குள்ள என்ன நினைவுகள், மெமரி, உணர்வுகள் இருக்கோ அது நம்மை உண்டுவிடும். ஊற்றை சடலம். ஒரு மிருகத்தினுடைய உடம்பு வெறும் ஊற்றை சடலம் அல்ல. கொடுமையான துக்கமான மசில் மெமரியும் பயோ மெமரியும் கலந்த ஆன்மீக விஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆன்மாவுக்கு கொடுக்கிற விஷம் தான் எதிர்மறையான நெகட்டிவான பயோ மெமரியும் மசில் மெமரியும் பதிஞ்சு போயிருக்கிற ஒரு மிருகத்தோட உடம்பு. ஒரு சித்தர் பாடுறாரு, ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா, உன்பாதம் சேரேனோ கண்ணம்மா. இந்த உடம்பு ஊற்றை சடலம். அதை மாற்றி பிறக்க மருந்து இல்லையே என்று கதறுகின்றார். ஏற்கனவே நமக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற பயோ மெமரியும் மசில் மெமரியும் கரைக்கிறதுக்கே நாம படாத பாடுபடுறோம். அந்த மசில் மெமரியும் பயோ மெமரியும் நம்மளை படுத்துறதே என்னவெல்லாம் படுத்துது. இதுல நொந்து நொந்து துக்கத்தால் இறந்த போன இன்னொரு மிருகத்தின் உடலை நம் வயிற்றுக்குள் புதைப்போமானால் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்களே யோசித்து பார்த்து கொள்ளலாம். ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு அதனுடைய பயோ மெமரி மசில் மெமரியையே தாங்க முடியாம இன்னொரு உடம்போட மசில் மெமரி பயோ மெமரி, அதுவும் நெகட்டிவான மசில் மெமரி பயோ மெமரி எடுத்துட்டு வந்து இந்த உடம்புக்குள்ள புதைக்கிறது 10 பொண்டாட்டியோட வாழறதுக்கு சமம். ஒரு மனைவி என்ன பாடுபடுத்துறாங்க, இல்ல ஒரு கணவன் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். 10 பொண்டாட்டியும் ஒரே வீட்டில் வச்சுட்டு வாழணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது நீங்க தான் முடிவு பண்ணி ஆகணும். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வார் இந்த மனத்தை பற்றி சொல்லும் பொழுது, கள் குடித்த தேள் கடித்த குரங்கு, ஒரு குரங்கு என்னன்னு தெரியாம தென்னை மரத்துல தொங்கிட்டு இருந்த கள் பானையை குடிச்சிருச்சான். ஏற்கனவே குரங்கு சும்மா இருக்காது, கல்பானை குடிச்சா என்ன ஆகும்? கல்பானையை குடிச்சது மட்டும் இல்லாம மரத்திலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அங்கிருந்த தேள் ஒண்ணு கொட்டிருச்சான்.
அதுவும் பத்தாதுன்னு அது இறங்கி ஓடும் பொழுது வழியில் இருந்த சுடுகாட்டுல இருந்து ஒரு பேயும் அதை பிடிச்சுக்கிச்சான். கள்குடித்து தேள் கொட்டி பேய் பிடித்த குரங்கு போன்றது நம் மனம். அந்த மாதிரியான மனத்தை ஏற்கனவே வச்சுட்டு இப்ப அதுல இந்த மாதிரி இன்னொரு மிருகத்தினுடைய பயோமெமரி, அதுவும் சாதாரண இயற்கையாக இறந்த மிருகம் கிடையாது. நம்ம சாப்பிடுறது இயற்கையாக இறந்த மிருகங்கள் கிடையாது. இயற்கையாக ஒரு மிருகம் இறக்குமானாலும் கூட அதுக்கிட்ட வெறும் சோகம்ன்ற பயோமெமரி மட்டும்தான் பதிவாயிருக்கும். ஆனா கொல்லப்படும் பொழுது ஒரு மிருகத்தினுடைய பயோமெமரியில சோகம், துக்கம், பயம், வேதனை, ஆற்றாமை, இயலாமை, வாழ இயலவில்லையே என்கின்ற குறை, இது எல்லாமே பயோமெமரியாவும் மசில் மெமரியாவும் அதுல படிஞ்சிருக்கும். அதை நம் உணவாக மாற்றிக்கொள்வோமானால் அதனுடைய சூக்ஷ்ம பாகமான அந்த அசைவ உணவினுடைய சூக்ஷ்ம பாகமான அதே மசில் மெமரியும் பயோமெமரியும் நம்ம உடம்பினுடைய பாகமா, நம்ம மசில் மெமரி பயோமெமரியா மாறிடுது. அதுதான் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. விஷம் என்று தெரிந்து உண்டு கொண்டிருப்பது. கேட்டா இதுதான ரெகுலர் லைஃப் ஸ்டைல், எல்லாருமே இதுதானே சாப்பிட்றாங்க, எல்லாருமே சாப்பிட்றாங்கன்ற காரணத்தாலேயோ ரெகுலரான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ அல்லது பரவலாக கிடைக்கிறது என்கிற காரணத்தினாலேயோ அந்த அசைவ உணவினுடைய எதிர்மறையான தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடாது. அழகாக வள்ளுவர் சொல்றாரு, ஆவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து ஒன்றாமை நன்று. இன்னொரு குறள்ல சொல்றாரு, கொல்லானை எல்லா உயிரும் தொழும், கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். வள்ளுவருடைய உணர்வு. ஆயிரக்கணக்கான நெய் போன்றவைகளையெல்லாம் ஊற்றி வேள்விகள் எல்லாம் செய்வதை விட உயிரை கொன்று உடம்பை தின்னாது இருத்தல் நல்லது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி உயிரை கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும்னு சொல்றார். அது உண்மை. நாம் தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த புவியீர்ப்பு விசை எப்படி தன்னுடைய செயலை செய்து கொண்டே இருக்குமோ அதே மாதிரி வாழ்க்கையின் சில அடிப்படை விதிகள் நாம் தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் தொடர்ந்து தன்னுடைய செயலை செய்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய நியாயப்படுத்தும் செயல்களாலே, நம்முடைய நியாயப்படுத்திக் கொள்ளுகிற வாத பிரதிவாத விவாதங்களாலே அசைவ உணவின் எதிர்மறை தாக்கம் இல்லாது போவதே இல்லை. இது பட்டிமன்றம் வைத்து விவாதித்து முடிவுக்கு வருகின்ற விஷயம் அல்ல. இது அறிவியல். இப்ப நாம எல்லாம் சேர்ந்து பட்டிமன்றம் வச்சு புவியீர்ப்பு விசை இருக்கா இல்லையா அப்படின்னு கடைசியில நடுவர் தீர்ப்பு சொல்லியா புவியீர்ப்பு விசை வேலை செய்யுது? பட்டிமன்றம் நடக்கும் பொழுதும்
நடுவர் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்பும் பின்பும் புவியீர்ப்பு விசை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல நம்ம என்னதான் வாத பிரதிவாதங்களை வைத்தாலும், என்ன சார்ந்து முடிவெடுத்தாலும், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், என்ன சார்ந்து முடிவெடுத்தாலும் உண்மை உண்மையே. அசைவ உணவுகளின் போது அந்த உயிர் வலி உடல் வலியை விட 1000 மடங்கு ஆழமானது. நீங்க இப்ப அனுபவிக்கிற எல்லா வலியுமே உடல் வலி தாங்க ஐயா. உங்களுக்கு உயிர் வலினா என்னன்னு தெரியாது. ஏன்னா உயிர் வலி உயிர் போகும்போது மட்டும்தான் தெரியும். உயிர் வலி வாழ்க்கையில உயிர் போகும்போது மட்டும்தான் வரும். ஒருவேளை வாழ்க்கையில ஒரு குரு இருந்து அவரை இழந்தீங்கன்னா அப்ப அந்த உயிர் அது மாதிரி வலியை உணரும். குருவை இழந்தானும் உயிரை இழந்தானுக்கும் தான் உயிர் வலி என்னன்னு தெரியும். உயிர் வலி உடல் வலி போல 1000 மடங்கு ஆழமானது. அந்த உயிர் வலி நினைவு பதிவை தன்னுடைய உடம்பிலே விட்டு விட்டு சென்றிருக்கின்ற ஒரு மிருகம் அதனுடைய உடலை உண்போமானால் அதே உயிர் வலி சார்ந்த நினைவு பதிவுகள், தசை நினைவு பதிவு, மசில் மெமரி, உயிர் நினைவு பதிவு, பயோ மெமரி நமக்குள்ளும் படிய துவங்கி விடுகின்றது. கட்டாயமா அந்த இறக்கிற மிருகம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகமெல்லாம் ஆனந்தமா இருக்கட்டும் வாழ்த்திட்டு சாக போதா? கிடையாது, நிச்சயம் இருக்காது. இந்த ஒரே ஒரு உண்மையை வாழ்ந்து பாருங்கள். இந்த ஒரே ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி கண்ணப்பர் இறைச்சியையே இறைவனுக்கு கொடுத்தாரே, அது ஒன்றும் தப்பு இல்லையா? கடவுளும் வந்தாரே, ஏத்துக்கிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ணப்பர் பன்றி இறைச்சி வைத்த பொழுது ஈசன் வரவில்லை, தன் கண்ணையே தோண்டி கொடுத்த போதுதான் வந்தார். நீங்களும் உங்களது என்ன வேணா பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன் மற்றவங்களது ஏதாவது பண்றீங்க? தன் கண்ணையே எடுக்கின்ற அளவிற்கு, எடுத்தாலும் வலிக்காத அளவிற்கு தன்னுடைய உடல் மனத்தின் மீது ஒரு திடத்தன்மையும் சக்தியின் தாக்கமும், பவர் ஓவர் த பாடி, பவர் ஓவர் த மைண்ட், உடலையும் மனதையும் ஆளுகின்ற திறன் கண்ணப்பருக்கு இருந்தது. அந்த மாதிரி ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க ஒரு விதி விலக்கு. கண்ணப்பர் விதி விலக்கு. விதி விலக்கு விதி அல்ல. விதி விலக்கு விதி அல்ல. விதி விலக்கையே விதியாக மாற்ற முயற்சிப்பது விதிகெட்டவர்கள் வாழ்க்கை, மதிகெட்டவர்கள் சிந்தனை. விதி விலக்கையே விதியாக மாற்ற முயற்சிப்பது மதிகெட்டவர்கள் சிந்தனை. அடுத்ததாக இந்த மாற்று தீர்வை யோசிப்போம். மாற்று தீர்வு என்ன? சைவ உணவு. உண்மையில பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பே சைவ உணவிற்காக உருவாக்கப்பட்டது. நம்ம எல்லாம் கேள்வி கேட்கலாம், எப்படி சாமி அதை சொல்ல முடியும்? நல்லா ஆழ்ந்து பாருங்க. சைவ உணவு உண்ணுகின்ற விலங்குகளுக்குத்தான் தாடையினுடைய
பக்கவாட்டு இயக்கம் இருக்கும், அதாவது ஹாரிசான்டல் மூமெண்ட் இருக்கும். அசைவ உணவு உண்ணுகிற விலங்குகளான புலி, சிங்கம் இது எல்லாத்துக்குமே வெர்டிக்கல் மூமெண்ட், அந்த மேலும் கீழும் தாடை இயங்குகிற இயக்கம் மட்டும்தான் இருக்கும். சைவ உணவு உண்ணுகிற மிருகங்களான யானை, பசு போன்றவைகளுக்கு தான் இந்த வலது இடது பக்கமாக பக்கவாட்டு மூமெண்ட் இருக்கும் தாடையில. மனிதன் தாடையில பக்கவாட்டு இயக்கமும் உடையவன். அடுத்தது நம்முடைய குடலினுடைய நீளம் உடம்பை விட 10 to 12 மடங்கு நீளமான குடல். அடுத்து நம்ம இந்த எச்சில், நம்முடைய வாயில சுரக்கிற எச்சில், அதனுடைய குணம், நம்முடைய வயிற்றினுடைய வடிவமைப்பு, அந்த நியூட்ரிஷன்ஸை உறிஞ்சறதுக்கான வயிற்றினுடைய வடிவமைப்பு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பல்லினுடைய அமைப்பு, ஃபிளாட் மோலாரோட இருக்கிற டீத் ஸ்ட்ரக்சர், இது எல்லாம் பார்த்தோம்னா அடிப்படையாக நாம் சைவ உணவிற்காக உருவாக்கப்பட்ட உடல். நம்முடைய உடம்பே சைவ உணவிற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், சைவ உணவை உண்ணும் பொழுது நம்முடைய மசில் மெமரியும் பயோ மெமரியும் தூய்மை அடையுது. நம்ம பிறக்கும் பொழுது எடுத்துட்டு வந்த அந்த மசில் மெமரியும் பயோ மெமரியும் நாம எக்ஸாஸ்ட் பண்ணி முடிச்சாலே போதும், அந்த கர்மங்களை தீர்த்தாலே போதும். சைவ உணவிலே மேலும் மேலும் கர்மங்கள் சேருவதில்லை. வந்த கர்மமே தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும் பொழுது வந்த பிறகு கருமத்தை சேர்த்தால் இந்த சேர்ந்த கருமத்தை எங்கு போய் தொலைப்பது? ஒரு யானை குளிக்கிறதுக்காக நதியில இறங்கி சேத்தையெல்லாம் அள்ளி மேலே பூசிட்டு வெளியே வந்துதான். அந்த மாதிரி இருக்கிற கர்மங்களை கழிக்கிறதுக்காக இந்த உடம்பெடுத்து இங்க வந்துட்டு, இங்க வந்து அசைவ உணவு மிருகங்களை எல்லாம் தின்னு பறப்பது, நடப்பது, ஊர்வது, பறப்பதில் ஏரோப்ளானை தவிர, ஊர்வதில் பஸ்ஸு காரை தவிர, மிதப்பதில் கப்பல் தவிர மீதி எல்லாத்தையும் திங்கிறதுன்ற வாழ்க்கை முறை வச்சிருந்தோம்னா வந்த கருமம் போவதற்கு பதிலாக நொந்து போகும் அளவிற்கு சொந்த கருமமும் தாண்டி வந்த கருமம் வந்து சேரும். நம்ம வந்த வேலை கருமங்களை கழித்து நமக்குள் இருக்கிற அந்த உயிர் சக்தியை உயிர்ப்பிப்பது, குண்டலினி சக்தியை உயிர்ப்பிப்பது. ஆனா இந்த அசைவ உணவு முறையாலே அந்த குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்காமல் விடுவது மட்டுமன்றி மேலும் மேலும் கர்மத்தை திணித்து நம்ம இன்னும் கீழான நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். வந்த வேலை சொந்த வேலை, எந்த வேலையோ அந்த வேலை தன்னை விட்டு இந்த வேலை பார்த்திருக்க சைவ உணவினாலே இயற்கையாகவே நம்முடைய பயோ மெமரியும் மசில் மெமரியும் கம்ப்ளீஷனை நோக்கி போகுது, பூரணத்துவத்தை நோக்கி செல்கிறது. அது மட்டும் இல்லாம செடி கொடிகள் தாவரங்களுக்கு இருக்கின்ற இயற்கையான சக்திகள், அதாவது காற்றிலிருந்தும் நீரிலிருந்தும் சூரியனிலிருந்தும் நேரடியாக சக்தியை உருவாக்கி கொள்ளுகின்ற அந்த சக்திகள் நமக்குள்ளும் மலர துவங்குகிறது. சைவ உணவு வாழ்ந்து சைவ உணவை உண்டு வாழுகின்ற ஒரு மனிதர் மெதுமெதுவா உணவை தாண்டிய நிராகார வாழ்க்கை முறைக்குள்ளே நுழைய முடியும். உங்கள பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம தியான பீடம் மூலமா இந்த நிராகார சம்யமம்னு ஒரு தியான வகுப்பு
இலவசமாக உலகம் முழுவதும் எடுத்துட்டு இருக்கிறோம். பல நாடுகளிலே பலதரப்பட்ட மக்கள் உணவின் தேவையே இல்லாமல் வெறும் தண்ணீர் அல்லது பழச்சாறின் மூலமாகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான சீடர்கள், தியானபீடத்தின் அன்பர்கள் இதை சாதித்திருக்கிறார்கள். நீங்க ஆழ்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை இது. உள்வாங்க வேண்டிய சத்தியம். முதல்ல இந்த சைவ உணவை சார்ந்த பயோ மெமரி, மசில் மெமரி உருவாக்குனீங்கன்னா, அதாவது நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுல ஒரு பாகம் தசையாக, ஒரு பாகம் இரத்தமாக, ஒரு பாகம் எலும்பாக, ஒரு பாகம் மஜ்ஜையாக, ஒரு பாகம் ஆழமான சூக்ஷ்மமான பாகம் தசை நினைவு, உயிர் நினைவு, மசில் மெமரி, பயோ மெமரியா மாறுது. சைவ உணவுகளையே சாப்பிட்ற உடம்புல இந்த தாவரங்களுக்கு இருக்கின்ற சக்தியான நேரடியாக காற்றிலிருந்து சக்தியை உருவாக்கி கொள்ளக்கூடிய நினைவுகள் உயிர் பெற துவங்குகிறது. அந்த நினைவுகள் நிலை பெற துவங்குகிறது. அந்த நினைவுகள் நிலை பெற துவங்குமானால் தியானத்தின் மூலமும் யோகாவின் மூலமும் ரொம்ப ஈஸியாக அதை உயிர்ப்பித்து குண்டலினி சக்தியை விழிப்பித்து நாம உணவின் தேவையையே தாண்டிய நிலைக்குள்ளும் செல்ல முடியும் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் மூலமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறோம். இப்ப நான் அந்த நிராகார நிலைக்குள் அதை சார்ந்த சப்ஜெக்டுக்குள்ள போக விரும்பல. எப்படி நேரடியாக உங்களுடைய சைவ உணவு உங்க மசில் மெமரியும் பயோ மெமரியும் தூய்மையாக்கி உங்க பயோ எனர்ஜியான குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்து அதை மட்டும் ஆழ்ந்து புரிந்து கொள்வோம். சைவ உணவு, அந்த சைவ உணவுல ஒரு பழம், செடி, கொடி, தாவரங்கள், அதுல என்னென்ன நினைவு பதிவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக காற்றிலிருந்தே உயிர் சக்தியை உருவாக்கி கொள்ளும் நினைவு பதிவு, நேரடியாக சூரிய வெளிச்சத்திலிருந்தே உயிர் சக்தியை உருவாக்கி கொள்ளுகின்ற நினைவு பதிவு. நல்லா ஆழ்ந்து பாருங்க. நான் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்றதும் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்றதும், அது அசைவ உணவு சாப்பிட்றதும் சைவ உணவு சாப்பிட்றதும் ரெண்டு வேற வேற சாஃப்ட்வேரை போட்டு உங்க கம்ப்யூட்டரை இயக்கிறதுக்கு சமம். சைவ உணவு வைரஸ் இல்லாத சாஃப்ட்வேர், அசைவ உணவு மேடு பள்ளமும் பலதரப்பட்ட விதமான வைரஸும் இருக்கிற நிறைய போர்னோகிராஃபி மிக்ஸான சாஃப்ட்வேர். எந்த சாஃப்ட்வேரை போட்டு உங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்முடைய உடல் இயற்கையாகவே சைவ உணவிற்குத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சைவம் சார்ந்த வாழ்க்கை முறைக்குத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது சைவ உணவை உபயோகிக்க உபயோகிக்க உங்கள் சுவாசம் ஆழமாகும், உங்கள் வாழ்க்கை ஆழமாகும், இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் உயிர்ப்பிக்கும் குண்டலினி சக்தி விழிப்படையும். ஏன்னா இந்த செடியில் இருக்கிற ஒரு பழத்தில் இருக்கிற அதே பயோ மெமரி உங்க பயோ மெமரியா மாறும், அதே பயோ எனர்ஜி உங்க பயோ எனர்ஜியா மாறும்.
அதே மசில் மெமரி உங்க மசில் மெமரியா மாறும். தாவர பொருட்களிலே இருக்கிற மசில் மெமரி உங்க மசில் மெமரியா மாறும் பொழுது உங்களுடைய மசில் மெமரியும் நேரடியாக சூரிய ஒளியிலிருந்தே சக்தியை உருவாக்க தயாராகி விடுகின்றது. இததான் நிராகார சம்யமத்தின் போது நாங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். போட்டோசிந்தசிஸ் சொல்ற அந்த நேரடியா காற்றிலிருந்து சக்தியை உருவாக்குற திறன் நம்ம உடம்புல 100% உயர்வதை, வைட்டமின் டி 100% உயர்வதை அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கோம் பல ஆராய்ச்சிகள் மூலம். அதனால தயவு செய்து ஆழ்ந்து உள்வாங்குங்கள். எத்துணைதான் நான் நீச்சல் அடிக்கிறதோட நன்மையை பத்தி வார்த்தையால சொன்னாலும் அது புரியாது. நீங்கள் நீரில் குதித்து நீந்தினால் மட்டும்தான் அந்த சுகம் தெரியும். அதே போல எத்துணைதான் நான் சைவ உணவின் மகத்துவத்தை வார்த்தையால் சொன்னால் புரியாது. நீங்கள் குறைந்தபட்சம் இன்றிலிருந்து அடுத்த 3 மாதங்கள் மட்டும் சைவ உணவை உண்டு வாழ்ந்து பாருங்கள். அனுபவம்தான் சரியான பாடம், முறையான புரிதல். எனவே அனுபவித்து பாருங்கள் என்று உங்கள் எல்லோரையும் வேண்டிக் கொண்டு இந்த மொத்த நிகழ்ச்சியின் சாரம் சைவம், சைவ உணவு உங்கள் குண்டலினி சக்தியை முழுமையாக உயிர்ப்பித்து உடல் நலமும் மனநலமும் உங்களுக்கு தந்து எல்லா வளத்தோடு உங்களை வாழ வைக்கும் என்கின்ற இறுதியான அறுதியான உறுதியான உண்மையை உங்கள் முன் பகிர்ந்து கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொண்டு சத்சங்கத்தை, நிகழ்ச்சியை, சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நித்யானந்த நிலை மலர்ந்து நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிலை பெற ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999 www.nityananda.org.